எங்கள் காலத்துல வீடு நல்ல வாசனையா இருக்க இந்த மாதிரி இயற்கை சம்பிராணி தான் பயன்படுத்துவோம்பா. இது மிகவும் சிறந்தது மற்றும் ஆரோக்கியமானது. வீணா போகும் பூக்களையும் நம்ம நல்ல பயனுக்கு மாற்றிக்கலாம். முதல்ல பூ நல்லா காயணும், அப்பதான் நல்ல மனம் வரும். இதோ கொஞ்சம் சம்பிராணி பொடி, தேங்காய் ஓடு பொடி இதெல்லாம் சேர்த்தா மனம் இன்னும் அருமையா வரும். பாரம்பரிய முறையில மெதுவா அரைச்சா இயற்கை வாசனை நல்லா வரும். இதனாலதான் இதுக்கு ஒரு தனி மனம் போதும் இருந்துட்டே இருக்கும். பாருங்க, இப்ப கொஞ்சம் தண்ணி சேர்த்து கையால நன்றாக கலக்கணும். இது நல்ல பதமா வந்தாதான் சின்ன சின்ன உருண்டையா பிடிச்சா சீக்கிரம் காயும். இத ஒரு 2 நாள் வெயில்ல காய வச்சா ரெடி ஆயிடும். இயற்கை மனம் வீடு முழுக்க பரவும் போது மனசே அமைதியா இருக்கும். பழைய வழக்கங்களை மறக்காதீங்க. இயற்கையோட வாழ்ந்தா வாழ்க்கையும் நல்லா இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.